பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அந்த வண்டி கிராஸ் ஆகும்போது சவுண்டு கேட்காது. ஸோ ரொம்ப நாள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக த டே கேம் ட்ரூ அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு டே தான். தமிழில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபைனலி எஸ் காய்ஸ், வண்டி வாங்கியாச்சே. எவ்வளோ நாள் ஆசை, எவ்வளோ நாள் கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஃபைனலி வண்டி வாங்கியாச்சு. கொஞ்சம் சந்தோஷத்தில் என்னென்ன பேசுறது தெரியல, அதனால் ஏஜாஸ் பை ஏதாவது பேசுவாங்க. ஓகே, இப்போ என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து இதுவரை நாங்கள் வந்து புதுசாக வாங்கினதே கிடையாது. நானும் சரி ஒன்றும் சரி இல்லை செகண்ட் தான் வண்டின்றது வாங்குவோம். இப்போ வந்து புதுசாக வாங்கினோடனே ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. இவனே வாங்கின மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னா, இங்க சொல்ல மறந்தேன். ஒன்னும் இல்ல, பிகாஸ் எதுக்காக வண்டி புது வண்டி அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு. தெரியாதவங்களுக்கு எல்லாம் பழைய வீடியோ எல்லாம் போய் பாருங்க, தெரியும். வேலைக்கு போறது மட்டும் முக்கியமான விஷயம் இல்ல. டெய்லி என்னோட டிராவலே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். 20-30 கிலோமீட்டர்ஸ் வந்து டெய்லி பஸ்ல டிராவல், அப் டு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் வரும் நாளைக்கு டிராவல் பண்றது. பட் அது பஸ்ஸுக்கும் செலவு என்னால பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 100-200 செலவாயிட்டு இருந்தது. சரி என்ன பண்ணலாம். அதுவும் இல்லாம நான் ஒரு என் வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாலாம் இருக்கவங்கலாம் தெரியும். நான் டெய்லி நடக்கிற ஸ்டெப்ஸ் கவுண்ட் அதெல்லாமே நான் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு 10 கிலோமீட்டர் நடந்தேன், இன்னைக்கு 7 கிலோமீட்டர் நடந்தேன் அப்படின்னு போட்டுட்டு இருப்பேன். ஸோ ரொம்ப முடியல. ஒரு 2 மந்த்ஸ்லேயே நான் டயர்ட் ஆகிற அளவுக்கு நடந்துட்டேன். அதனால சரி ஃபைனலாக ஒரு வண்டி, அதுவும் ஒயிட் டிவிஎஸ்னா நல்லா மைலேஜ் கொடுக்குறாப்புல, அதனால செல்லக்குட்டியை வாங்கியாச்சு. வேற என்ன, அடுத்து உங்களுக்கு காமிக்கணும் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ காட்டணும்ல, தப்பாயிரும்ல, அதனால ஒரு வீடியோ போட்டாச்சு. பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. வண்டிக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க. வண்டிக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்க அப்படியே. ஓகே காய்ஸ், நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த மொமெண்ட், மாண்டேஜ் மொமெண்ட் ஸோ வரப்போகுது. பாருங்க, பார்த்துட்டு இடம் நாங்க அதான் நான் வந்து சும்மா ஒரு ஹைவேல நின்று ஷூட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாண்டேஜ் எடுக்க அப்பதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் ஏன் நம்ம ஏரியாலே இப்படி ஒரு இடம் இருக்கு, நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம். இது எந்த இடம்னா அங்க தெரிஞ்சு பாருங்க, தனலட்சுமி காலேஜுக்கு பேக் சைட்ல நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ சட்டுப்புட்டுன்னு நேரத்தை வீணடிக்காம நம்ம அந்த மாண்டேஜுக்கு போயிடலாம். 1 2 3. ஓகே கைஸ், ஏன் இப்படி எடுத்துட்டு இருக்கோம்னா பேக்ரவுண்ட் ஸ்கை நல்லா இருக்கு, அதனால தான். சரி ஓகே. கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஏன்னா மாண்டேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு எடுக்க தெரியாது இந்த ஆங்கிள்லாம் வச்சு. பிகாஸ் நான் ஒரு அவ்வளோ பெரிய கேமராமேன்லாம் கிடையாது, ஒன்லி எடிட்டர் தான். ஆனால் எடிட்டிங் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ நான் வண்டி டெலிவரி எடுக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு மொமெண்ட் ஒன்று நடந்துச்சு. ஸோ அதோட வீடியோவும் போடுறேன், பாருங்கள்.
வண்டி எங்களை வீடியோ எடுக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வண்டி வாங்கினதான் தான், ஓட்ட போகிறது ஃபுல்லாக நான் தான். இல்ல இது வந்து மோஸ்ட்லி வாங்கினதே வெறும் ஆஃபீஸ் யூஸ்க்காக தான். அதனால எனக்கு கொடுக்க மாட்டேன்ற. டெய்லி போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா ரொம்ப அலையிறேன், அது கூட இருக்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வண்டி வாங்கியாச்சு. வண்டி வாங்கி நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அதில் எங்க அண்ணன் மைதீன் ப்ரோ, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோபி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். ஆல்சோ லியோ அண்ணா, ஆல்வேஸ் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். லியோ அண்ணா வண்டி வாங்கின ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இந்த நாய்க்குலாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா சொல்லிட போற சொல்லாதேன்னு சொல்றதுக்காக உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ லியோ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். லியோ அண்ணா, உங்கள் போல் ஒரு அண்ணன் கிடைப்பதற்கு நான் என்ன செய்தேன் என்று தெரியவில்லை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அது என்னன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதும். இந்த வீடியோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். ரொம்ப நேரம் குனிஞ்சு நிற்க முடியல வண்டியோட சைஸ் கோசம். வேற என்ன அவ்வளவுதான். இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இனிமே வண்டியை வச்சு நம்ம எங்க இனிமே டிராவல் பண்றது எல்லாமே நம்ம செல்லத்தோட தான் போறோம். என்ன பேர் வைக்கலாம்னு நீங்க ஏதாவது சஜஷன் பண்ணி சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடாதீங்க. அதனால இந்த காலத்துல இஷ்யூல முடிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான பேரை வைங்க. சரி, ஓகே. அதெல்லாம் நீங்க பார்த்து சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல என்னடா அது பெல் ஐகான்லாம் கிளிக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். சோ இன்னும் அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை திரும்பி மகிழ்விப்பதற்காக எடிட் பண்ணி எடுத்துட்டு வருகிறோம். எங்களோட வீடியோல இப்போ இன்னொரு மெம்பரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ சூப்பரா, அவனை இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சோ நம்ம ஃபேமிலில இன்னொரு மெம்பர் ஜாயின் பண்ணிட்டான். ஸ்போர்ட் நல்லா இருக்குல்ல? இல்ல, இவனோட பேர் ஸ்போர்ட். நம்ம என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சு சொல்றேன். சோ இனிமே இவனும் நம்மள ஒருத்தன். பேப்ஸ். எஸ். ஓகே गाइस, டாடா see you. அவ்வளவுதான். பை. எல்லார் மாதிரி எனக்கும் பைக்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே.